காலங்காத்தால ஆஃபீஸ் கூட திறக்காம எங்கே போய் தொலைஞ்சான்? மொத்தம் சம்பளத்தை கட் பண்ணும். சுவிட்ச் ஆஃப். உங்கள் AAA சேனலில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, இல்லை எக்கேடு கேட்டு போங்க. ஆனால் மறுபடியும் என்னை வேலை செய்ய சொல்லி வற்புறுத்தி என்னை தேடி என் பேக்கரிக்கு வந்தீங்கன்னா அவமானம் தாங்க முடியாம தூக்குல தூக்கிடுவேன். இப்படிக்கு கோவத்துடன் கல்யாணம். என்ன திமிர் இருந்தா இவன். இப்படி செஞ்சா எவன்டா சாப்பிடுவான்? டேய், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? தொடர்ந்து வேலை செய்ய வற்புறுத்தினா அவமானம் தாங்காம தற்கொலை தான் பண்ணிக்கணும். இப்படிக்கு கோபத்துடன் கல்யாணம் அப்படின்னையா? அப்படின்னு நடந்துச்சு. அப்படின்னு நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யோ 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 என்னையா இதுக்கே பொம்பளைங்க மாதிரி அழுகுற? இந்த நேரத்தில் உங்கள் அந்தபுரத்துக்கு அவசரமாக வர சொல்லியிருக்கீங்களே, என்ன மேட்ருண்ணே? தம்பி, அந்த பாம்பே பிள்ளை கரீனா சோப்ரா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாடா. பாரு பாரு, சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்ன அழகுடா, என்னடா ஆட்டம் அவளுது. அந்த கரீனா சோப்ரா என்னோட மனச சாத்துக்குடி பழம் மாதிரி கச்சக்குன்னு புழிறாடா. அதனால அந்த பாம்பே பொண்ணை எனக்கு நீதான் செட் பண்ணணும் ப்ளீஸ். அந்த பொண்ணோட ஒரே ஒரு நாள் வாழலனாலும் இந்த கட்டம் வேகாதுடா, வேகாது. ப்ராமிஸ். கேஷ், கோல்டு, சில்வர், டைமண்ட், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட இருக்க எடுத்துக்கூடா. லக்ஷ்மி தேவி என்ன ரூட்ல வந்தா என்னடா? என்ன அந்த வேலை பார்க்க சொல்றான், அது கூட பரவாயில்ல. என்னையே என்கிட்ட கூட்டி கொடுக்க சொல்றான். இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கட்ட பிரம்மச்சாரி எடுத்துட்டு போய் 5000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு வந்துட்டீங்களா, நல்லா இருப்பீங்களா? இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டேன். அப்புறம் என்ன, வீட்டில் டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதில் எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? கேட்குறாரு கேள்வி. ஆஃபீஸர் கோச்சிக்காதீங்க. வாழ்க்கைன்னா நல்லதும் கெட்டது இருக்கத்தான் செய்யும். நாம தான் அன்னப்பறவை மாதிரி ரெண்டையும் பிரிச்சு பார்த்து வாழ கத்துக்கணும். அன்னப்பறவை பிரிச்சு பார்த்துட்டு பறந்து போயிடும். சொக்கநாதன் என்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா என்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவான். இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து காயலாங்கிற கூட நடத்த முடியாது, வெளியே போ. மிஸ்டர் கல்யாணம், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேக்கரியில் வச்சு எங்கிட்ட என்ன சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? AAA டிவி. யோ என்ன இதெல்லாம்? கோச்சிக்காதீங்க, உங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் AAA சேனலில் நான் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேரணும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். எம்டி சார், எம்டி ஃபோன் பனேகா உமாபதி, பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் மட்டும் உங்கள் அசிஸ்டண்ட்டாக என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் காலில் இருக்க செருப்பாக தேஞ்சு கடைசி வரைக்கும் உங்கள் கூடயே இருப்பேன். இது சத்தியம். இப்படி ஒரு அடிமையை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. யூ ஆர் அப்பாயிண்டட் மிஸ்டர் கல்யாணம் ஆஃபீஸர். மன்னிச்சிடுங்க எம்டி சார், மறுபடியும் உங்க ஸ்தாபனத்தில் என்ன வேலைக்கு சேர்த்துப்பீங்களா? நம்ம சேனல்ல நீங்க ஸ்தாபனம் சொன்னீங்க. யூ ஆர் ரீஅப்பாயிண்டட் ஆஃபீஸர். யூ ஆர் ரீஅப்பாயிண்டட். தேங்க் யூ சார். எம்டி சார் உங்களுக்கு ஃபோன். தேங்க் யூ ஆஃபீஸர். தேங்க் யூ எம்டி சார். பேக்கரிக்கு எம்டி. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. தோ ஓடி வந்துடுறேண்ணே. எம்டி சார், அம்பாசமுத்திரத்தில் என்னோட ஃப்ரெண்டு ஜான்சனுக்கு மேரேஜ், வாங்க ஓடி போயிட்டு வந்துடுவோம். ஜான்சனா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜான்சன் ஃப்ரெண்டே கிடையாது. ஐயோ, உங்களுக்கு தெரியாது எம்டி சார், அவனும் நானும் போலியோ டிராப் போறது வந்து ஃப்ரெண்ட்ஸு. வாங்க டக்குன்னு போயிட்டு வந்துருவோம். இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு விவரமே பத்தல. அவன் சாதாரண ஜான்சன்ல, ஜான்சன் கம்பெனிக்கே எம்டி. அவங்களுடைய பவுடர் டப்பால ஒரு குழந்தை படம் வருமே, அது யாருன்னு தெரியுமா? அவன் தான் ஃப்ரெண்டா? அந்த குழந்தையே நான் தான்.
சின்ன வயசுல நல்லா சப்பியா இருப்பேன். என் மேல இருக்க பாசத்துல அந்த போட்டோ போட்டு வச்சிருக்கான். இப்போ நீங்க மட்டும் என் கூட வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆடியும் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். பல பல இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அப்பப்ப ஷார்ப் ஆயிடுறியா ஆபீசர்? நேரா உங்க ஃப்ரெண்ட் ஜான்சனை போய் விஷ் பண்றோம். பேபி சோப் ஆட் கன்ஃபார்ம் பண்றோம். இந்திய தொலைக்காட்சிகளில் நம்பர் 1 தொலைக்காட்சி AAA தொலைக்காட்சின்னு மாத்திரம் வாழ்க்கையில ஜெயிக்கிறோம். எங்க எம்டி சார் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவோன்றாரு. நீ என்னடா தோத்துறோம்ன்ற? தோத்துறோம் இல்ல, தோத்துறோம். ஓ, இது சோஸ்தரம் எம்டி சார். இஸ் வாயில வரல. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். சொல்லுக்கா. ஏப்பா என்னாரமா கடை தோன்பட்டு உள்ள அப்படி என்னத்த பண்ற? சரி மிக்ஸி ரிப்பேர் கொடுத்தன ரெடி ஆச்சா இல்லையா? ஆக்சுவலா காயில டிஸ்மெண்டில் பண்ணியாச்சு. ஆனா கார்பன் தேய்ச்சதால ஆரம்பிச்சர்ல RPM ஸ்பீட் கம்மி ஆயிடுச்சு. சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா? சுத்தம். நாளைக்கு வாங்க. என்னது நாளைக்கா? வெங்காய சட்டி தான் வேணும்னு சொல்லி எங்க வீட்டுல ஒண்ணு உசுர வாங்கிட்டு இருக்குது. ஏதாவது வாட்டர் மிக்சர் போட்டு கொஞ்சம் அரைச்சு கொடுப்பா. எப்பா மதியத்துக்கு கொஞ்சம் மசாலா அரைக்க வருவேன். ஏன்னா கடை கட்டி சாத்திட்டு போயிடாத. டேய் என்னடா இது? டைட்டிலே மாத்தி எழுதிருக்க. சாரி சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்பெல்லிங்கா? டேய் மீனிங்கே மாறுதுடா. டேய் போ. ஏம்மா சின்ன வயசுலேருந்து நடிப்புனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆமாம் சார். வெரி குட். ஸ்கூலில் காலேஜ்லாம் ஏதாவது நடிச்சிருக்கியாம்மா? நடிச்சிருக்கேன் சார். ஓ, இப்போ ஏதாவது சின்னதாக நடிச்சு காட்ட முடியுமா? ஓகே சார். 1 2 3 4 5 6 7 8 ரெடி சார். ஆக்ஷன். இளவரசி மன்னர் அழைக்கிறார். அவ்வளோதானா? அவ்வளவுதான் சார். மொத்த டைலாக் அவ்வளோதானா? ஆமா சார். பரவாயில்ல. இந்த பாட்டு டான்ஸ் இதெல்லாம் சார் நான் பாடிக்கிட்டே ஆடுவேன் சார். ஸ்ருதிஹாசன் மார்க்கெட் அவுட் எழுதி வச்சுக்க. எங்கம்மா ஏதாவது ஒரு டான்ஸு? எப்படி தயாராகிற பற்றியா? மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா இல்லை பாம்பு குஞ்சுக்கு தான் பால் குடிக்க கற்றுக் கொடுக்கணுமா? ஏய் தப்ப, பாம்பு குஞ்சு கிடையாதா, குட்டியா? ரெடி சார். ஓகேம்மா ஆக்ஷன். நேரு மாமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம். ரோஜா மலரை எடுத்து மார்பில் சூடிக்கொண்டாராம். நல்ல மனம் கொண்ட. ஓகேம்மா சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் சார். அப்புறம் சின்ன சின்ன பூனையாம் பாட்டுக்கும் ஆடி இருக்கேன் சார். அது என்ன பாட்டு? சின்ன சின்ன பூனையாம் செல்லமான பூனையாம் பால் குடிக்கும் பூனையாம் பாசமான பூனையாம். போதுமா? நம்ம அப்படியே ரிஹர்சல் போகலாம். கார்த்திக் மகா கூட்டு போய் டைலாக் சொல்லி கொடு. நேரு மாமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம். சாரி மச்சி. என்னடா அது? என்னது? என்னதா? என்னடா பயமா இருக்குடா. கூச்சப்படாம நடிச்சு காமிச்சால அந்த ஆர்வம் தானே முக்கியம். தேத்திலாங்கிறியா? தேசிய விருதே வாங்கலாம். இன்னைக்கு டாப் ஸ்டாரா இருக்கிற நர்மதா எடுத்துக்க. அவளோட முதல் படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே வராது அவளுக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே வரலையே. சரி, தப்பான உதாரணத்தை சொல்லிட்டேன். இப்ப கிழக்கே போகும் ரயில்ல நடிச்ச ராதிகா தானே கிழக்கு சிமில நடிச்சாங்க. எப்படி அவ்வளவு நாள் வெயிட் பண்ண சொல்றியா? மச்சி, தீவிரமா ரிஹர்சல்ஸ் கொடுக்குறோம். அவளுக்குள்ள புதஞ்சிருக்கிற அத்தனை திறமைகளையும் வேரோட புட்டுங்கி வெளியே கொண்டு வரோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். முன்னெல்லாம் முழு குரலையும் சொன்னாதான் மோட்டிவேட் ஆவான். இப்ப முதலடியிலேயே மோட்டிவேட் ஆயிட்டானே. மகா இவன் ரவுடி. இவரா? கதையிலம்மா. ஏன்டா இதெல்லாம் சொல்லவே இல்லையா? சொல்லிட்டேன்ப்பா. சொன்னாரு சார். நானும் இவரு லவ் பண்றோம். இவரு ரவுடின்னு தெரிஞ்சதும் வெளியில போடா பொறுக்கின்னு நான் சொல்றேன். இப்போ என்கிட்ட வந்து கெஞ்சறாரு. நோ வெளியே போடாத மட்டும்தான் சொல்றீங்க, பொறுக்கின்லாம் சொல்ல. இல்லையே, நான் உங்களை வெளியே போடா பொறுக்கின்னு தான் சொல்றேன். இவர் அப்படிதான் சொன்னாரு. இப்போ இதுவா முக்கியம்? இந்த சீனை பத்தி பேசலாம். இப்போ அவன் வந்து உன்கிட்ட பேசுவான். அவனை கோவமா பார்த்து அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். ஓகே? ஓகே சார். ரெடியா? ரெடி சார். ரெடி, வா. 1 2 3 ஆக்ஷன்மா. பூங்கொழி, நான் சரியா சாப்பிட்டு தூங்கி 10 நாள் ஆச்சு. செத்துப்போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும்போது மனசில் ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கட் கட் கட். ஏமா கையை எவ்வளோ ஆட்டுற? அவன் பேசும்போது அப்படியே அவனை ஷார்ப்பாக பாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் போதும்.
அப்புறம் ஏன் இப்படி மூச்சு வாங்குது? கோவமா இருக்கும்போது அந்த மாதிரி தேவையில்ல. உடம்பு சரியில்லாதப்ப டாக்டர் செலஸ்கோப் வச்சு பார்ப்பார்ல, அப்பதான் இந்த மாதிரிலாம் மூச்சு வாங்கணும். இப்போ கோவமா பார்த்தா போதும். ஓகேயா? ரெடியா? நல்லா பண்ற. ஓகே சார். ஆக்ஷன். பொங்கலி, நான் சரியா சாப்பிட்டு தூங்கி 10 நாள் ஆச்சு. பிடிச்சிட்டா. செத்து போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும்போது மனசில் ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கட் இட். என்னம்மா ஏன் இவ்வளவு நடிக்கிற? சார், நான் மொழியில ஜோதிகா நடிச்சதை பார்த்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். அந்த படத்துல அவங்க காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, அதனால அவங்க அப்படி நடிச்சாங்க. உனக்கு தான் 2 கருவும் நல்லா இருக்கே. சார், ஒரு தடவை பண்ணி காட்டுங்க சார். நல்லா கவனமா பாத்துக்குமா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். ஓகே, பண்றேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன் ஸ்வெட்டர் தைக்கிற பாட்டி மாதிரி பாக்குற? கொஞ்சம் நார்மலா நடியேன். ஆக்ஷன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 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 ஆக்ஷன். வாங்க மாப்ள. அத்தை. என்னண்ணே மாமியார் மருமகளுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க? எங்க பாஸ் லட்சுமி சாதாரண கிளீனரா தான் இங்க வேலைக்கு சேர்ந்தார். அவருடைய மிஸ்டர் கிளீன் மனசால எங்க முதலாளியம்மா அவரை பாஸ் ஆக்கிட்டாங்க. குட்டியம்மா, ஐ எம் ரீச் ஆஃபீஸ்டா. சாரிடா, இவர் டீப் ஸ்லீப்பிங், அதான் டிஸ்டர்ப் பண்ணாம வந்துட்டேன். ஜூஸ் எடுத்துக்கடா, ஃபுட் எடுத்துக்கடா, ஹெல்த். குட்டியம்மா, தும்மல் வர மாதிரி இருக்கு, தும்மிக்கட்டுமா? ஐயோ அத்தான், தும்மிக்கங்க. தேங்க்யூமா. ஆச்சு. அத்தை, நான் தும்முனா உங்க கண்ணு ஏத்த கலங்குது. மாப்ள, இந்த உலகத்துல அனுமதி கேட்காம வர்றது தும்மல் ஒண்ணுதான். அத தும்ம கூட ஏன் பொண்ணு அனுமதி கேக்குறீங்க? நீங்க என் மருமக இல்ல, என் மக. அத்தை, உங்க பொண்ணு என் மனைவி இல்ல அத்தை, அவ என் மனசு. ஓகேடா. புஜமா, ஐ வில் கம் அட் 8 o'clock. மாப்ள, அத்த பாசம் ஆஷம். I will take a leave. Please. Thank you. பாத்துக்கோமா. ஓகே மம்மி. Take your seat. பையன், உங்களை பத்தி சொன்னேன். பையன் பாச பையன் சொன்னது என்னதான்? முதல்ல என்ன பார்க்குறப்ப பயங்கரமாக தான் தெரியும். போக போக பாசமாயிடும்டா சார். பழகிரும். உங்க வேலைக்கு சேரணும்னா திருடி இருக்கணும் சார். திருடி குவாலிட்டி இருக்கணும். டிரைவிங் டிஜபிளாங் டிஜானிச். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஆஷாம் ஆவி. சார், என்ன சார் இது? ஆல்கஹால். அப்ப உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல? ஐயோ இல்ல சார். ஏன்னா குடிக்கிறவன் அப்படி ஏக்கத்தோட வைப்பேன், நீ எகிரி வச்ச. ஐ எம் கரெக்ட்? கரெக்ட் சார். ஆஷாம், உனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் கூட கிடையாது. எப்படி? என் ஆபீஸுக்குள்ள நீ சிசி கேமரா 4ல கிராஸ் ஆகும்போது யாழ் ஒருத்து புகைய உன் முகத்துல ஊதி விட்டேன். அப்ப உன் ஃபேஸ் சுருங்குச்சு. ஓகே, அடுத்து டீசன்சியா பார்ப்போம். ஃபேஸ்புக்கில் இருக்கியா? இல்ல சார். அப்போ போட்டோ போட்டு லைக்கு கேட்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். வாட்ஸ்அப்பில் இருக்கியா? இல்ல சார். குட். அப்போ குரூப்பில் மொக்க போட்டு அடுத்தவங்க அந்தரங்கத்தை ரசிக்க மாட்டேன். ட்விட்டரில் இருக்கியா? இல்ல சார். அப்போ கருத்து சொல்றேன்னு சொல்லி யார் மனசை காயப்படுத்த மாட்டேன் சார். கரெக்டா சொல்றேன். ஸோ எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலையும் நீ சிக்காதனால தான் இன்னும் ஒரு சிரிப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தேங்க்யூ சார். வேற என்ன டவுட் இருக்கா? கேளுங்க தம்பி. கேளுங்க. பாஸ் கேட்குறாங்கல்ல. கேட்கட்டா? ப்ரொசீட். நீங்க ஏன் சார் சுடிதார் போட்டிருக்கீங்க? அண்ணா, आपके तुम इतना साफ बचाती है कि இது சுடிதார் இல்ல, பைஜாம் குருதா. சாரி சார். தம்பி வெல்ல இருந்தீங்க. You are innocent. I like you. Yes, you are appointment. Thank you boss. மாமன
உன்னை எதை காமிச்ச மயக்கனால தெரியல. உள்ள போமா தாயி. கரீனா, சொக்க தங்கம் ஜுவல்லரி. சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்னாச்சு? கனவுல பேய பார்த்த மாதிரி இப்படி அலறீங்க? கொஞ்சம் விட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்ச நாய் பால் வாங்க போன கடிக்க வரா மாதிரி கனவுல அந்த சொக்கநாத என்ன கடிக்க வரான். அத சொல்ல வந்த எம்டி சார். தெரிஞ்சிருந்தா ஒரு 1/2 hour லேட் ஆகும். 1/2 hour லேட் ஆவா? ஓஹோ, நானா? உங்களாலதான், எல்லாம் உங்களாலதான். என்னாலதான், எல்லாம் என்னாலதான். போதுமா? என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோபமா ஒத்துக்கிறீங்க. புது ட்ரெண்டோ? 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. உங்க ஆளை பார்த்தோன்னே என்னை அம்போன்னு விட்டு போயிட்டீங்க. அந்த சொக்கநாத என்ன பேச்சு பேசிட்டான் தெரியுமா? பொம்பளை மாதிரி அழுகுறான். கரீனா, கரீனா, கரீனா. டிடிஎஸ் எஃபெக்ட்ல மனசுக்குள்ள கத்துறானா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோணும். அந்த கரீனாவை ஒரு சின்ன வீடா செட்டப் பண்ணி காலம் பூரா கூடவே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எஸ், டிசைடட். இனிமே இந்த ஜென்மம் கரீனாவுக்கு மட்டும்தான். என் வாழ்க்கையே உன் கையில தான்டா இருக்கு. அதே மாதிரி உன் வாழ்க்கையே என் கையில தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? 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 சிரிங்க கிச்சி மூட்ற இன்னும் நல்லா சிரிங்க. ஆபீசர் நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். நாளைக்கே ஒரு புது கிளையண்ட புடிச்சிட்டு வாங்க. அடுத்த செகண்டே சொக்கனா நான் கட் பண்றேன். என்ன சொல்றீங்க? தேங்க்யூ எம்டி சார். இப்பவே போயிட்டு ஒரு புது கிளையண்ட புடிச்சிட்டு வரேன். ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு இவ்வளவு பண்றேனே, அதுக்கு கைமாற என்ன பண்ண போறீங்க? ஓஹோ, நானா? இதுக்கு தான் சுத்தி வளைச்சு சுண்ணாம்பு அடிச்சீங்களோ? எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தானே வந்திருப்பீங்க. சொல்லுங்க, செய்யறேன். இந்த ஹிப்பு பப்புக்கு வர ஹிப் இல்லையே, இங்க ஒன்று நிக்குது. இது டான்ஸஸா இல்ல பவுன்சஸா? ஏய் கணேஷ், என்ன நீயும் உள்ளே வந்துட்டியா? உனக்கும் என்ஜாய்மெண்ட் தேவைப்படுதா? ஐயோ, போய் என் பேரை சொல்லி ஜூஸ் குடி. கோ மேன். ஆவி ஆவி. ப்ளீஸ் ரொட்டேட் ப்ளீஸ். அத்தை, நீ செத்த. ரத்தத்தை எடுத்துட்டு இருக்காங்க, நீ ஜூஸ் குடிக்கிற. நான் இந்த ரொட்டேட்ட சொல்லலாமா? பாவி கேக்குது பப்பு. இதுதான் உனக்கு கோவிலா? இங்கதான் உனக்கு ருத்ர தாண்டவமா? மசாலா அரைக்காம விட்ட மாட்டான்டா. போட்டோ வச்சு டாட்டூவா போடுற? பாஸ் எங்க இருக்கீங்க பாஸ்? பாஸ் என்னாச்சு பாஸ்? சாக்கு பத்தல. பாஸ் என்னாச்சு பாஸ்? அட பாவி, போட்டு கொடுக்காதன்னு நான் சொல்லும் போதெல்லாம் பூபு மாடு மாதிரி தலையை ஆட்டிட்டு என்னைய நானே போட்டு கொடுத்தாலும் இவளை டீட்டெயிலா போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டேடா. பாஸ், போன்ல லட்சுமி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரு தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. இப்ப குடிக்கிறாருமா. அண்ணா, அவரை பத்திரமா பாத்துக்குங்கண்ணா. புரியல, இதுல போட்டு கொடுக்க ஒரு பாயிண்ட் இல்லையா? நீங்க சரியா கவனிக்கல பாஸ். இன்னொரு தடவை கேளுங்க. அண்ணா, அவரை பத்திரமா பாத்துக்குங்கண்ணா. என்ன என்னம்மா கூப்பிட்ட? அண்ணா அண்ணா அண்ணே. அண்ணேன்னு சொன்னதுக்கா போட்டு கொடுத்த? ஆமா பாஸ். ஐயோ,
சொல்லு தமிழ். இது யாரு? என் சொந்த தங்கச்சி பாஸ். சொல்லு தங்கச்சி. உனக்கு நான் சொந்தமா தங்கச்சி இருக்கேயா, அப்புறம் எதுக்கு அடுத்த பொண்டாட்டிய கை பார்த்தா தங்கச்சியா வாங்குற? என் வாழ்க்கையை காலி பண்ணிட்டேல, உன் வாழ்க்கையை காலி பண்ண யாரோ ஒருத்தன் வருவா. Yes, Swamiji. ஆமா, நம்மளே எங்க வர சொல்லிருக்காரு? நேரம் காலம் ஜாதகம் எதுனா சொல்லுவார். ஓ, இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்களே, அவர் சொல்கிறதெல்லாம் பலிக்குமா? சார் 10 சொன்னார்னா 5 நடக்கும். நடந்துச்சுன்னா நம்புவானுங்க, நடக்கலன்னா வேற சாமியை தேடி போடுவானுங்க. Mr. Chandran, Swamiji will see you now. நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, சொல்லுங்க சுவாமி. இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். இல்ல இல்ல இல்ல, ஆத்தாவோட குரல் அப்படியே என்னை தட்டி எழுப்புச்சு. என்ன ஆத்தான்னு கேட்டேன். மக்களுக்காக சேவை செய்ய மட்டுமாட உன்னை படைச்சேன், கலைக்காக யாருடா சேவை செய்வான்னு என்ன கேட்டா. இப்போ நான் என்ன பண்ணணும்? அது நானும் நல்லா நடிப்பேன். அதான் நம்ம படத்துல பெருசா ஒண்ணு வேணாம், ஒரு 4 சீன் நச்சுன்னு. இந்த மௌனராகம் கார்த்திக், தேவர் மகன் சிவாஜி, இந்த மாதிரி இருந்தா போதும். சரி 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 விடு, இதுக்கே இவ்வளவு அப்செட் ஆற? டேய், அவன் என்ன சொல்லிருந்தாலும் பரவாயில்லடா. மௌனராகம் கார்த்தி, தேவர் மகன் சிவாஜிங்கிறான். கார்த்திகா? அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? ஹே திவ்யா, இது வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். உனக்கும் பயம், என்ன பார்த்து பயம். என்னோட ஜாம் பேவ் பியூட்டி அதை பார்த்து பயம். இல்ல இல்ல, அப்பவா காஃபி ஷாப்லாம். அது என்னது இது கையில? ட்ரிக்னாமெட்ரி. இது ரேவதி சார். ஓ, அடி உத திருட்டு இதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ ஒரே ஒரு திருட்டு. என்ன திருடுன்னு கேட்கணும். என்ன திருடுன்னு? ஓ, இதயத்தை. கூச்சமே பல்லையாடா. ஓ மை காட், அப்ப தேவர் மகன் ஓ செத்து போ. நான் தடுக்க முடியுமா? எல்லா பயவுள்ளையும் ஒரு ஆளுக்கு சாக வேண்டி வந்தேன். வாழ்ற வாழ்க்கை முக்கியத்தை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வாழ்க்கை மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கணும். இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஓ மகன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மகன் சாப்பிடுவான். இதெல்லாம் பார்க்க நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தரோட கடமை. அப்போ நான் போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க. அதே வீட்டுல உங்களுக்கு நிம்மதி. இந்த மரத்தை அப்படியே வேறோட சாட்சி போடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியா ஒன்று சொன்னான்டா. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிய வேணாம். உங்களுக்கா தோணுன மாதிரி ஐயா முன்னாடி கேளுங்க. என்ன கேட்டா அந்த ஆள் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தான் நல்லது. நீ ஏன்டா என்ன திருந்தாமலே இருக்கிற? உன் வயசு பசங்களெல்லாம் ஊர் உலகத்துல போய் பாரு. நான் என்ன உன்னை அதை கொண்டு வா நான் கேட்கிறேன். சம்பாதின்னு தானே சொல்றேன். உங்க ஒப்பம் தான் கடைசி வரைக்கும் திருந்தாமலே இருந்துட்டாரு. நீ அவர் மாதிரியே இல்லாம ஒரு மாசம் முன்னாடி வந்துட்டோம்டா. என்னடா அசால்ட்டா சொல்றேன்? வா போலாம். சரி வா. ஜோசியம் பாக்குறேன்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியறான். அவங்கள சேர்ந்தா நீ என்ன உருப்படவா போற? நானா அவனை கூட்டிட்டு சுத்துறேன். எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறாமா. நீ வேலைக்கு போறத கெடுக்கிறதே அவன் தான்டா. இந்த வரேன் பாரு. சிக்கன் செய்யற அன்னைக்கு கரெக்டா மூக்கு வெறுத்த மாதிரி வந்து நிக்கிறான். ஆமாடா, ரொம்ப தப்பான டைம் தான் வந்துடும் நினைக்கிறேன். வேணா பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் திங்கிற சோத்துல நான் விஷத்தை வைக்கல, அப்பதாண்டா அவனுக்கு புத்தி வரும். அதான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான். இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. மச்சி, சாப்பிட்டு போயிடலாமா? புலி வாப்பா, உட்காரு, சாப்பிட்டு போயிடலாம். அம்மா அதெல்லாம் வேணாம்மா, எங்களுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்பணும். படா. 5 நிமிஷம் சாப்பிட்றதுக்குள்ள என்ன அவசரம்? புலி, அது அம்மா சும்மா தமாசா சொன்னதுடா. எது? சோத்துல விஷம் வைக்கிறது உங்களுக்கு தமாசு? லேட்டானாலும் பரவாயில்லப்பா, வெளியில எங்கேயும் சாப்பிடாதீங்க, வீட்டுக்கு வந்துருங்க. வருவோம். அப்பளே எங்க அம்மா கூட இவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்க. பாத்துடா, மெதுவா, உள்ள எதுவும் உடைச்சிடாதீங்க, பாத்து விளையாடுங்க. மாமா, நீங்களும் ஐஸ் நம்பர் விளையாடுறீங்களா? ஆமா, அதே விளையாடுறா. போ பா. டேய் வாடா. கண்ணாடி எங்க எடுத்து குறா. போ போ வாடா. கரெக்டான டைம் தான். நீங்க தொடடா தலை. சேர்ந்த A400M ரக விமானங்கள் மட்டுமல்லாமல் சரக்கு விமானங்களும் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன. ரஃபேல் ஜெட் ஃபைட்டர் என்ற போர் விமானம் டேய் புலி, சிக்கன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போடா. வேண்டாமா,
சாப்பிட்டா போயிடுவேனே. நினச்சாலே எரியுதுடா. அவனுக்கு வயிற்றுல அல்சரம்மா, அதை சொல்கிறான்.